நான் மனே 10th பாஸ் ஆயிட்டா சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல தோற்றியா? வேணாம்பா அதெல்லாம் வேணாம்பா. சரி உன் பேர் நன்மை அப்பனுக்கு காசு பிடிச்சான். சரி வா பாப்போம். சைக்கிள் வாங்கி தர்றேன்னே 12வது வரை பாஸ் ஆயிட்டீங்க. பைக் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து ஓட்டுறீங்களா? வேணாம்பா அதெல்லாம் வேணாம்பா. உங்க பெருமை ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனே. உங்களை மாதிரி மாங்கனிக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரி விடுங்க காலேஜ். நான் மனே காலேஜ் சேர்த்து விட்டு நம்பி நல்ல மார்க் வாங்கியிருக்க. அடுத்த என்ன உனக்கு கல்யாணம் தான். இந்த பொண்ணுன்னு பாத்துருவோமா? இல்ல வேணாம்பா அதெல்லாம் வேணாம்பா. அதெல்லாம் வேணான்றீங்களா? சரிவா மேற்கொண்டு 25 years later. என்ன அவ்வளோ இப்படி போகுது? பள்ளியோட முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு நல்ல வேலைக்கும் போயாச்சு. வீட்டையும் கட்டி அனாதே கிடக்கு. காரும் வாங்கியாச்சு பொண்டாட்டியை கூட்டி போகுது. ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கலை. 25 வயசுல அன்னைக்கு எங்கள் அப்பா கேட்டார் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவசரப்பட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். இன்னைய வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டாரு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறது? நம்ம தரகர்தான் அடிக்கிறாப்ல. வணக்கம் தலைவர. கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சா? மாப்பிள்ளைக்கு 50 வயசு. ஒரு 40 வயசு 45 வயசுல பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். 40-30 தான் ஆகுது. வணக்கட்ட பிள்ளை உனக்கு இல்லடா எனக்குடா. வணக்கம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. 25 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கவான்னு கேட்ட தெரியாதரமா அன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்த்துட்டு தெரியல. ஒப்பனா போட்டு உதைக்க உன்னை காலி பண்றேன். இரு காலையில கடைசி முடியும் இப்படிதான் தெரியும் போல இருக்கு.